நான் சாமி கிட்ட மட்டும் தான் சைலண்டா பேசுவேன், சாக்கடை கிட்ட லம்பாப்ல. ஆனா இங்க மேடைக்கு வந்துட்டா வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா. இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் வாக்குறுதி கேட்கிறாரு. நீங்க அணிந்து கேட்டிருந்தீங்கன்னா என்னடா நிறைய பேசுறாங்க, துண்டு சீட் இல்லாம பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க? அது அவங்க அதான் பிரச்சனை. நிறைய பேசுறாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க, தமிழ் தேசியம்ன்றாங்க, திராவிடம்ன்றாங்க, கச்சத்தீவுன்றாங்க, முல்லை பெரியார்ன்றாங்க. ஆனா துண்டி சீட்டே இல்லாம எப்படா பேசுறாங்க? கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டு ஆச்சு. இது வரைக்கும் ஒரு ஊடக சந்திப்பு கொடுத்தாரு. சர்க்கார் படத்தை கொடுப்பாரு, மெர்சல் படத்தை கொடுப்பாரு, கத்தி படத்தை கொடுப்பாரு. நிஜத்துல வந்து ஒளி வாங்கிட்டுனா கத்தியை காட்டினது போல ஓடுவார். அப்படிப்பட்ட துணிச்சலம் இருந்தால் என் தம்பி கார்த்திக் எடுத்து போல ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தராத பாசிச பாஜகவை கண்டிக்கிறேன். சொல்லு. நான் இன்றைக்கே விஜய சிஎம் அங்கிள் கேக்குதா, அங்கிள் மோடி அங்கிள் கேக்குதா அங்கிள் போட வேண்டியது வீடியோ. விஜய வாய் திறந்து நான் பாஜகவை கண்டிக்கிறேன் விஜய் சொல்ல சொல்லுங்க. ஜனநாயகன் படத்துக்கு எங்க அண்ணன் சீமான் தான் பேசினாரு. உங்க அண்ணன் விஜய் இதுவரைக்கும் வாய் திறக்கல. ஆர்எஸ்எஸ் பிள்ளை நீங்க சொல்றாங்கல்ல, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த மூத்த பிள்ளை கமலஹாசன். அந்த பிள்ளை இன்னைக்கு அறிவாளை தவழ்ந்துட்டு இருக்கு. அதை பராமரிக்கிறது அண்ணன் திருமாவளவன். நீங்க பாஜக